இல்லைன்னா அந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடாது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. அவனா நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் வந்துடுது இருக்கு. தடுமாறிட்டு இருக்காங்க. கனெக்டே ஆக மாட்டேங்குது மேட்சுக்குள்ளே. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கா குறுக்கால இடையில பூண்டு. பார்த்தீங்கன்னா குத்தியே சாவடிச்சிட்டேன் முஃபாசா. சூப்பரா கடுப்பாயிடுச்சு கன்னில் சுட்டு. நான் குத்தியே அவனை சாவடிக்கிறது லாவண்யா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியே சாவடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா 1v2 சுச்சுவேஷன். பார்த்தீங்கன்னா பெண்டர் பக்கத்தில் 2 பேருமே ரஷ் அடிக்கிறாங்க. பயங்கரமாக ரஷ் அடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேக்கப் கொடுத்துட்டு. அதனால் பெண்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்காரு. அடிப்பாரா? ரெண்டு பேருமே செம ரஷ் அடிக்கிறாங்க பெண்டர்கிட்ட. அவரால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. பார்த்தீங்கன்னா முஃபாசாவுக்கு செம்மையான டவுனு, ஓபியான டவுன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டு ரிவே பண்ணியிருக்கலாம். ஓப்பன்லேயே அதே தப்பு பண்ணான் டீம்மேட்டும் போன ரவுண்டு மாதிரி. அதனால் இந்த ரவுண்டு வெற்றிகரமாக எடுத்திருக்காங்க. நைஸ்னே சொல்லலாம்.